இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பீர்க்கங்காயில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக உள்ள வெஜிடபிள். ஸோ ஃபைபரும் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயில் அதிகமாகவே இருக்குது. ஸோ பீர்க்கங்காய் வந்து லோ கேலரி ஃபுட் அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னிஸ் மேக் பண்ணி சாப்பிட்றதோட இது மாதிரி ஹெல்த்தியான சட்னிஸ்லாம் வந்து உங்கள் டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பீர்க்கங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பார்த்து வாங்கிக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து நம்ம தோலோடு சமைக்க போகிறோம் அப்படிங்கிறனால 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பீர்க்கங்காயை வேக வைக்க போகிறோம். கடாயில் கூட நீங்கள் வேக வைக்கலாம், தண்ணி ஆட் பண்ணி. ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி இது மாதிரி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து பீர்க்கங்காய் வந்து குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணால் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இந்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம சட்னி மேக் பண்ணக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பீர்க்கங்காய் வந்து ஆறுனதும் இதை மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சது அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கினதும் இப்போ நாம் அந்த அரைச்சி வச்சுருந்த பீர்க்கங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த குக் பண்ணி வச்சுருந்த வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி அப்படி இல்லைனா தோசை மேக் பண்ணிவிட்டு இந்த பீர்க்கங்காய் சட்னியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீர்க்கங்காய் சட்னி ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் எப்படி ஈஸியாக குக் பண்ணலாம், குயிக்காக எப்படி வந்து நம்ம குக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் வந்து மீ சங்கீதா vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். See you.